டிஎன்ஷோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பழனிக்கிட்ட வந்து நம்ம சரவணன் வந்து பிரச்சனை பண்ணுறாரு. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொன்னேன், உனக்கு அறிவு இருக்கா மாமான்னு சொல்லி தள்ளியும் விட்டுறாரு. அதுக்கப்புறம் பாண்டியன் தான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்கான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு வராரு. என்னடா இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால், அந்த கல்யாணம் நடக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பழனி வீட்டுக்குள்ளே வந்துடுவார். என்ன பிடிச்சி தள்ளுதாங்க்கா, என்னமோ நானும் அந்த கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணது எல்லாமே சின்ன அண்ணன் தான், அவங்ககிட்ட போய் கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் தான் நம்ம கதிர்கிட்ட கேட்பாங்க, சரவணனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி. அவரும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் செந்தில் கிட்டே கேட்பாங்க. செந்தில் வந்து முதல்ல ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அண்ணனுக்கு வந்து டிப்ரெஷன் இருக்குது, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம், அவர் டேப்லெட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சரவணன் கிட்ட வந்து சொல்லுவாங்க. வாடா 2 பேரும் சேர்ந்து படம் பார்க்கலாம், அந்த டிப்ரெஷன் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு படமும் பார்க்குறதுக்காக போய் உட்காந்துருக்காங்க. அப்போ கதிர் செந்தில் 2 பேருமே வந்து செந்தில் வந்து பாண்டியனுக்கு தெரியாமல் டேப்லெட்டை கொடுத்துட்டு போயிடுறாங்க சரவணனுக்கு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து மீனா கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க நம்ம செந்தில். எங்கள் அப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டால், அண்ணனுக்கு வந்து டிப்ரெஷன் இருக்குது, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம், அவர் டேப்லெட் கொடுத்தாரு, என்கிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு சொன்னால், அப்பா கிட்ட சொன்னேன், அவர் தான் போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.